தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் நாச்சிமார் ஆலயத்திலிருந்து வெளியேறிய ராணுவம். கட்டுநாயக்கவில் போதைப்பொருளுடன் சிக்கிய பிக்குகள், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலை. பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து விபத்து, 34 பேர் காயம், சாரதி கைது. யாழில் மனைவி மற்றும் சகோதரன் மீது கணவன் கத்திக்குத்து தாக்குதல். தையிட்டி விகாரை காணி அளவீடு, போலீஸ் குவிப்பு மற்றும் கடும் சோதனைகளால் மக்கள் விசனம். கனடா ஸ்ட்ராங் ஃபண்ட் எனும் தேசிய செல்வ நிதியத்தை அறிவித்தார் மாரஹானி. கனடாவில் ஜூத எதிர்ப்பு சம்பவங்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள நாச்சிமார் ஆலயத்திலிருந்து ராணுவத்தினர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ராணுவம் வெளியேறியதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் 25 வருடங்களுக்கு மேலாக கைப்பற்றியிருந்த குறித்த ஆலயத்திலிருந்து நேற்று ராணுவம் வெளியேறியதை தொடர்ந்து அங்கு பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். ஆலயத்திலிருந்து வெளியேறிய ராணுவம் அங்கிருந்த அனைத்து கட்டடங்களையும் இடித்து அழித்துவிட்டு சென்றுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட காணி அளவீட்டு பணியின் போது அங்கு பெருமளவிலான போலீசார் குவிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நில அளவையாளர்கள், யாழ் மாவட்ட செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்தராஜா ஆகியோர் காணி அளவீட்டு பணிகளுக்காக ஸ்தலத்திற்கு வருகை தந்துள்ளனர். காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களை போலீசார் அடையாள அட்டை பரிசோதனை மற்றும் பல்வேறு தேடுதல்களுக்கு உட்படுத்தினர். இந்த கடும் பாதுகாப்பு கெடுபிடிகளால் காணி அளவீட்டு பணிகள் ஆரம்பிப்பதில் நீண்ட தாமதம் ஏற்பட்டுள்ளது. போலீசாரின் இவ்வாறான நடவடிக்கைகளால் நில உரிமையாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தியையும் கவலையையும் வெளியிட்டுள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெரும் தொகையிலான போதைப் பொருட்களுடன் 22 பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் புத்த சாசன அமைச்சு மகாநாயக்க தேரர்களுடன் விசேட கலந்துரையாடலை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சியாம், அமரபுர மற்றும் ராமஞ்ச ஆகிய 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களுடன் இன்று இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சின் செயலாளர் WP சேனாதீர தெரிவித்தார். கடந்த 26ஆம் திகதி தாய்லாந்திலிருந்து வருகை தந்த 22 பிக்குகள் சுமார் 110 கிலோகிராம் ஹுஷ் மற்றும் ஹஸ் போதைப் பொருட்களை பயணப்பகுதிகளில் மறைத்து வைத்திருந்த நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 110 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 22 பேரும் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபேசேகர முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரம் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகளில் 20 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான மற்றொரு பிக்கு மீககவத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவரின் போதைப்பொருள் பாவித்திருந்தமை மருத்துவ அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரே குறித்த பிக்குகளின் தாய்லாந்து பயணத்தை ஒருங்கிணைத்ததோடு வாட்ஸ்அப் ஊடாக தொடர்புகளை பேணியவர் என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதே நேரம் மகாநாயக்க தேரர்கள் விடுத்துள்ள கூட்டு அறிக்கையில் பிக்குகளுக்கு சமூகத்தில் வழங்கப்படும் கௌரவத்தை தவறாக பயன்படுத்தி காவியுடை அணிந்து இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் பிக்குகளாக தோற்றமளிக்கும் போலி நபர்கள் என சாடியுள்ளனர். இந்த நிலையில் மகாநாயக்க தேரர்களின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகளுக்கு அமைய அமைச்சு மட்டத்திலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என புத்த சாசன அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று காலை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடைபெற்று வரும் விசாரணைக்காக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் இன்று இவ்வாறு அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 34 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இந்த விபத்து இன்று காலை 7:40 மணியளவில் பொகவந்தலாவ பலாங்குட பிரதான வீதியின் கொட்டியகலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொகவந்தலாவ கெம்பியன் பகுதியிலிருந்து பொகவந்தலாவ நகரை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக பொகவந்தலாவ காவல்துறையினர் தெரிவித்தனர். செம்பியன் பகுதியிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த இப்பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்திலிருந்த மண்மேடு மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து பேருந்தில் பயணித்த சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்து பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சில மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு பொகவந்தலாவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் நேற்றைய தினம் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் அண்ணன் தங்கை என இருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கணவன் மனையிடையே சாவகச்சேரி நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் வழக்குக்காக குறித்த பெண்ணும் அவரது சகோதரனும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலையாகிவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவர்களை வீதியில் இழுத்து வீழ்த்திய கணவன் மனைவி மீதும் அவரது சகோதரன் மீதும் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டார். இதன்போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டனர். இந்நிலையில் சந்தேக நபரான கணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த பெண்ணை அவரது சகோதரனே தன்னிடமிருந்து பிரித்ததாக கூறியே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் வரலாற்றில் முதல் முறையாக கனடா ஸ்ட்ராங் ஃபண்ட் என்ற பெயரில் தேசிய அளவிலான இறையாண்மை செல்வ நிதியத்தை உருவாக்கப் போவதாக பிரதமர் மார்ஹானி அறிவித்துள்ளார். ஒட்டாவாவில் உள்ள கனடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை வெளியிட்டுள்ளார். அத்தோடு இந்த நிதியம் நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்புகளை திட்டங்களுக்கு நிதியளிப்பதற்கான ஒரு முதலீட்டு வாகனமாக செயற்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஆரம்ப முதலீடாக $25 பில்லியன் இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டணிக்கும் இடையே நிலவும் போர்ச்சூழலால் சர்வதேச அளவில் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளமை கனடாவின் எண்ணெய் உற்பத்தி மாகாணங்களில் வருவாயை பெருக்கியுள்ளது. இந்த சாதகமான நிதிநிலையை நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பயன்படுத்த பிரதமர் ஹார்னி திட்டமிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் உங்களிடம் கூடுதல் பணம் இருந்தால் இந்த நிதியத்தில் நீங்கள் முதலீடு செய்து நாட்டை வலிமையாக்க உதவலாம் என குறிப்பிட்ட அவர் இதனை ஒரு மக்களுக்கான நிதியம் என வர்ணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் ஜூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு சம்பவங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக யூத மனித உரிமை அமைப்பான பினாய் பிரித் கனடா தெரிவித்துள்ளது. அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிந்தைய புவிசார் அரசியல் பதற்றங்கள் இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கனடாவில் ஜூத எதிர்ப்பு என்பது ஒரு தேசிய நெருக்கடியாக மாறியுள்ளதென பினாய் பிரித் கனடாவின் ஆராய்ச்சி துறை இயக்குனர் ரிச்சர்ட் ராபர்ட்சன் கூறியுள்ளார். இது முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக மோசமடைந்து வருகிறது எனவும் இந்த புள்ளி விவரங்கள் திகைப்பூட்டுவதாகவும் புறக்கணிக்க முடியாத ஒன்றாகவும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். 1982 ஆண்டு முதல் ஜூத எதிர்ப்பு சம்பவங்களை இந்த அமைப்பு பதிவு செய்ய தொடங்கியது. அதன் பிறகு தற்போதுதான் சமூகம் இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். கனடா புள்ளியியல் துறையின் தரவுகளின்படி கடந்த 6 ஆண்டுகளாக அனைத்து வகையான வெறுப்பு குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதில் யூத மற்றும் முஸ்லிம் சமூகங்களே அதிகளவில் இலக்காக்கப்படுகின்றன. வெறுப்பு குற்றங்களுக்கு எதிராக எளிதாக வழக்கு பதிவு செய்யும் வகையில் வெறுப்புக்கு எதிரான போராட்டம் என்ற புதிய சட்டமூலத்தை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தற்போது செனட் சபையின் ஆய்வில் உள்ளது. இஸ்ரேல் அரசாங்கத்தையோ அல்லது அதன் சர்வதேச நடவடிக்கைகளையோ விமர்சிப்பது ஜூத எதிர்ப்பு ஆகாது என்று ராபர்ட்சன் விளக்கினார். ஆனால் புவிசார் அரசியல் நிலைப்பாடுகளை காரணம் காட்டி வெறுப்புணர்வை தூண்டுவது கண்டிக்கத்தக்கதென்று அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.